சரி வாங்க, ஒரு சயின்ஸ் மர்ம கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு மாலிக்யூலர் டிடெக்டிவா மாறப்போறோம். நம்மளோட வேலை என்னன்னா, ஒரு மர்மமான காம்பவுண்டோட அடையாளத்தை கண்டுபிடிக்கணும், அதோட கைரேகைய மட்டும் வச்சு. பாக்குறதுக்கு இது ஏதோ கோடு கிராஃப் மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில இது ஒரு மூலக்கூறோட கைரேகை. நமக்கு எப்படி ஒரு கைரேகை இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அதோட எல்லா ரகசியமும் இந்த சார்ட்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. இப்போ நாம ஒரு கோட் பிரேக்கர் மாதிரி வேலை செய்ய போறோம். இந்த மூலக்கூறு நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுங்கிறத கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் பயன்படுத்துற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்க பத்தி பார்க்கலாம். நம்மளோட சீக்ரெட் வெப்பன், அதாவது நம்ம மெயின் டிடெக்டிவ் டூல் பேரு தான் HNMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு மாலிக்யூல்ல இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்களுக்கு ஒரு மேப் மாதிரி உருவாக்குது. ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டமும் அது எங்க இருக்கு, அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குங்கிறத பொறுத்து ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நாம பாக்குற இந்த ஃபிங்கர் பிரிண்ட் உருவாகுது. சரி, இப்போ நம்ம கேஸுக்கு வருவோம். நம்ம மர்ம பொருளோட பேரு TSTA. இதோட அமைப்பு என்ன, இது உண்மையிலே என்ன பொருள், இதுக்கான எல்லா பதிலுமே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சார்ட்குள்ள தான் இருக்கு. ஒரு நல்ல டிடெக்டிவ் மாதிரி நாமளும் இப்போ ஒவ்வொரு க்ளூவா அனலைஸ் பண்ண போறோம். இந்த சார்ட்ல நீங்க பாக்குற ஒவ்வொரு பீக்கும் ஒரு துப்பு. இந்த துப்பெல்லாம் ஒன்னா சேர்த்து தான் நாம முழு படத்தையும் பார்க்க போறோம். முதல் தடயம், இந்த சார்ட்டோட இடது பக்கம் பாருங்க, தனியா ஒன்னு நிக்குதுல. மத்த சிக்னல்ஸ் எல்லாம் கூட்டமா இருக்கு, ஆனா இது மட்டும் தனியா நிக்குது. இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகுது. இந்த சிக்னல் கரெக்டா 9.1 ppmங்கிற இடத்துல இருக்கு. கெமிஸ்ட்ரியில இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது சல்போனமைட்னு சொல்ற ஒரு கெமிக்கல் குரூப்போட ஒரு ஸ்ட்ராங்கான அடையாளம். வாவ், நம்மளோட முதல் பெரிய க்ளூ இதுதான். சோ க்ளூ நம்பர் 1, 9.1 ppm. அது ஒரு சல்போனமைடு குரூப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க அடுத்த க்ளூக்கு போகலாம். இப்போ இந்த சார்ட்லயே ரொம்ப கூட்டமா நெரிசலா இருக்கிற ஒரு இடத்துக்கு வரும். இங்க பாருங்க, நிறைய சிக்னல்ஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டிட்டு இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? 7.2ல இருந்து 8.0 ppm வரைக்கும் இருக்கிற இந்த சிக்னல்ஸ் கூட்டத்தை பாத்தீங்கன்னா இது அரோமேட்டிக் புரோட்டான்ஸோட அடையாளம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மாலிக்யூல்ல ஒரு பென்சீன் ரிம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். இது அந்த மாலிக்யூலோட பேக்போன் பத்தின ஒரு முக்கியமான க்ளூ. அப்போ க்ளூ நம்பர் 2, 7.2ல இருந்து 8.0 ppm வரைக்கும் அது ஒரு அரோமேட்டிக் ரிங். இப்போ பாருங்க, நம்ம மாலிக்யூல் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்குது இல்லையா? ஓகே, அடுத்தது இந்த நடுவுல இருக்கிற சிக்னலை பார்க்கலாம். இது நாம முன்னாடி பார்த்த 2 க்ளூஸுக்கும் நடுவுல இருக்கு. கரெக்டா 4.1 ppmல இருக்கிற இந்த சிக்னல் ஒரு அலிஃபேட்டிக் CH2 குரூப் இருக்குன்னு காட்டுது. இது நம்ம பஸ்ஸிலோட இன்னொரு முக்கியமான பீஸ். இந்த எல்லா துண்டுகளும் எப்படி ஒன்னா சேர போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக 3வது க்ளூ 4.1 ppm, ஒரு CH2 குரூப். இப்போ நம்ம கிட்ட 3 வேற வேற பாகங்கள் கிடைச்சிருக்கு. வாங்க கடைசி க்ளூக்கு போகலாம். கலேசியா இந்த சார்ட்டோட வலது பக்கம் போலாம். இங்க பாருங்க, எவ்ளோ உயரமா ஸ்ட்ராங்கா ஒரு சிக்னல் இருக்கு. இது ஒரு பெரிய குரூப் இருக்குன்னு சொல்லுது. 1.2 ppmல இருக்கிற இந்த சிக்னல் 3 மெத்தல் குரூப்ஸ், அதாவது 3 CH3 குரூப்ஸ் இருக்குன்னு காட்டுது. நம்ம மாலிக்யூலோட ஒரு ஓரத்துல இதுங்க இருக்குன்னு இது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். அவ்வளோதான், நம்ம டிடெக்டிவ் வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சது. நம்ம கடைசி க்ளூ 1.2 ppm. சரி, இப்போ நாம சேகரிச்ச எல்லா ஆதாரத்தையும் ஒன்னா வச்சு இந்த கேஸ சால்வ் பண்ற நேரம் வந்தாச்சு. நாம 4 முக்கியமான க்ளூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு சல்போனமைட் குரூப், ஒரு அரோமேட்டிக் ரிங், ஒரு CH2 குரூப், அப்புறம் 3 CH3 குரூப்ஸ். இப்போ இந்த எல்லா பீஸையும் ஒன்னா சேர்த்து TSTA-வோட உண்மையான உருவம் என்னன்னு பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட முழு இன்வெஸ்டிகேஷனோட சம்மரி இருக்கு. ஒவ்வொரு சிக்னலும் அந்த மாலிக்யூலோட எந்த பகுதின்னு காட்டுது. இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்குது. நாம கண்டுபிடிச்ச இந்த எல்லா க்ளூஸும் ஒரே ஒரு மாலிக்யூலுக்கு மட்டும்தான் சரியா பொருந்தும். அண்ட் தட்ஸ் இட். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் TSTA-ன்னு சொல்ற காம்பவுண்டோட கச்சிதமா பொருந்தது. நம்ம அதோட மாலிகுலர் கோட வெற்றிகரமா உடைச்சிட்டோம். அதோட அடையாளத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கேஸ் க்ளோஸ்ட். ஆனா யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு மாலிக்யூலோட கதை இல்ல. இந்த டெக்னிக் புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் புது பொருட்களை உருவாக்குறதுக்கும், ஏன் நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவுது. இப்படி ஒரு பவர்ஃபுல் டூல் கையில இருக்கும்போது நாம இன்னும் எத்தனையோ கெமிக்கல் மர்மங்களை தீர்க்கலாம் இல்லையா? அடுத்ததா நம்ம எந்த மர்மத்தை எடுத்துக்க போறோம்?